மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய பர்வீன் சுல்தான் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலாநிதி வீராசாமி அவர்களே, கிரிராஜன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கபி அவர்களே, ஜோசப் சாமுவேல் அவர்களே, வெற்றியழகன் அவர்களே, வாரியத்தினுடைய தலைவர் ரங்கநாதன் அவர்களே, பகுதி கழகத்துடைய செயலாளர் முரளி அவர்களே, நாகராஜன் அவர்களே, குளத்தூர் பகுதியை சேர்ந்த கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே, சார்பு மன்ற நிர்வாகிகளே, மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே, அன்புக்குரிய சகோதரர் சந்துரு அவர்களே, மகேஷ் அவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, என் உயிரோடு கலந்துள்ள தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் திருநாளை எழுச்சியோடு கொண்டாடுகிற இந்த சிறப்பான நேரத்தில் உங்களை எல்லாம் நான் சந்தித்து இந்த குளத்தூர் தொகுதியில், மன்னிக்கணும், நம்ம குளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய செயல் வீரர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு முன்கூட்டியே கிடைத்திருக்கிறது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை, அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக செயல்பவர் இருந்தாலும், நம்முடைய தொகுதி என்று சொன்னால் அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்கும், ஒரு எழுச்சி இருக்கும், ஒரு சிறப்பு இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும், ஆரவாரம் இருக்கும். நம்மையே அறியாமல் நம்முடைய உள்ளத்தில் ஒரு புலங்காகிதம் இருக்கும். ஆக அந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய சேகர் பாபு அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற கழக நிர்வாகிகளுக்கு நான் முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னதான் நான் பல நேரங்களில் குளத்தூர் நிகழ்ச்சிக்கு வருகிற போது சொல்வது உண்டு, என்னதான் நான் முதலமைச்சராக இருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு, பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, கழக நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது பொது நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுகிற நேரத்தில் என்ன மகிழ்ச்சி அடைகிறேனோ, பெருமை அடைகிறேனோ. ஆனால் அதைவிட குளத்தூர் தொகுதியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் அதில் ஒரு ஸ்பிரிட்டும், ஒரு வேகமும், ஒரு எனர்ஜியும் எனக்கு வந்துடுது. ஆகவே அந்த எனர்ஜியோடு தான் உங்கள் முன்னால் நான் இப்போ நின்று கொண்டிருக்கிறேன். பொங்கல் விழாவை இன்றைக்கு சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டு காலத்தில் என்னென்ன திட்டங்களை எல்லாம் செய்திருக்கிறது, சாதனைகளை எல்லாம் ஆற்றியிருக்கிறது என்பது உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த பொங்கல் விழாவை இப்படி எழுச்சியோடு கூட்டி உங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் தேர்தல் களத்தில் ஆற்ற வேண்டிய பணிகளில் 50% முடிச்சிட்டீங்க. இன்னும் 50% பாக்கி இருக்கு.
இன்னைக்கு பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் என் பிஜேபியில் இருக்கக்கூடிய கூட என்ன சொல்றாங்கன்னா, திமுக கார மாதிரி யாரும் வேலை செய்ய முடியாது, இன்னும் சொல்லணும்னா 67 அண்ணா தலைமையில் ஆட்சி அமைஞ்சப்போ அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த பெரிய பக்தவச்சலம் அவர்கள் பத்திரிகையாளர்களிடத்தில் பேட்டி அளித்த நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார். திமுக காரன் ஒரு சிங்கிள் டீயை குடிச்சிட்டு பம்பரமா வேலை செய்வான், அதுக்கு நம்மலாம் ஈடாக முடியாது என்று வெளிப்படையாக சொன்னவர். அதே உணர்வோடு இன்றைக்கு நான் பார்க்கிறேன், நீங்கள் ஆற்றக்கூடிய பணிகள் ஏதோ குளத்தூர் தொகுதியில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய செயல் வீரர்கள் ஆற்றுகிற அந்த பணிகள் எல்லாம் பார்க்கிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 200 தொகுதிக்கு குறையாமல் வெற்றி பெறுவோம் என்று. நம்முடைய கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று. ஆனால் இப்பொழுது நாம் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் பார்க்கிற போது 200ஐயும் தாண்டி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஆக அந்த நம்பிக்கையோடு பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஆக பொங்கல் விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து, வர இருக்கக்கூடிய தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவதற்கு உறுதியெடுப்போம், சபதம் இருப்போம் என்று கூறி மீண்டும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.